மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பெயர் மற்றும் கொடியை அன்புமணி பயன்படுத்த தடை கோரிய வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அன்புமணி பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் மத செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். பாமகவில் தந்தை மகனிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சி 2 அணியாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும் கட்சியின் தலைவராக தம்மை அறிவிக்க கோரியும் ராமதாஸ் சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி என் தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ராமதாஸின் மனு குறித்து அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.